துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன, காத்திருக்கும் வாய்ப்புகள் என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சர் யார் தெரியுமா? தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 2009ஆம் ஆண்டு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் அதற்கு முன்பு அவருக்கு 30 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருந்தது. சென்னை மிகப்பெரிய அனுபவம் இருந்தது, சென்னை கார்ப்பரேஷனில். இதெல்லாம் கடந்து அவர் துணை முதலமைச்சராக தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். சரி, தமிழ்நாட்டின் 2வது துணை முதலமைச்சர் யார் தெரியுமா? திரு ஓபிஎஸ். 2017ஆம் ஆண்டு, அதாவது ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டில் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. சரி, துணை முதலமைச்சரான உதயநிதி, அமைச்சர்களாக பதவியேற்ற செந்தில் பாலாஜி, நாசர், கோவி செழியன், ராஜேந்திரன், 6 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இன்று உதயநிதி அவர்கள் அந்த பதவி பிரமாணம் ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்ததால் பதவி பிரமாணம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர்களோடு அவர் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சராக இருந்தார், இப்பொழுது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற அமைச்சர்கள் பதவியேற்ற காட்சிகளை சுருக்கமாக பார்த்து விடுவோம். எதிர்கட்சிகள்லாம் என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது திமுகவினர் என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக ஆட்டம் கண்டது. ஜே அணி ஜ அணி என்று பிரிந்ததெல்லாம் தெரியும். பிறகுதான் ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தார்கள். கட்சி ஒருங்கிணைந்தது. மீண்டும் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி எவ்வாறெல்லாம் ஆட்டம் கண்டது என்பது நமக்கு தெரியும். இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என்று எவ்வளவு சட்ட போராட்டங்கள், இரட்டை இலை சின்னம் யாருக்கு, அதிமுகவுடைய கொடியை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று ஆட்டம் கண்டு ஆட்சியை இழந்ததும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று திமுகவினர் சுட்டி காண்பிக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாரிசில்லை, ஜெயலலிதா அவர்களுக்கும் வாரிசில்லை, அதனால் அங்கு வாரிசு அரசியல் இல்லை. திமுகவில் அப்படியல்ல. திமுகவின் எதிர்காலம் உறுதியாக இருப்பதற்கு நிச்சயமாக எங்களுக்கு உதயநிதி தேவைப்படுகிறார் என்று திமுகவினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அரசியல் களத்தில் திமுகவின் எதிரிகள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது பிரதான எதிரியாக அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக இன்னொரு பக்கம் இருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வயது 40, உதயநிதி அவர்களுக்கு வயது 46. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் 50 வயதாகிறது. சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறார். தற்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். திமுக வாக்கு வங்கியையும் அவர் சேதப்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அரசியல் களத்தில் எதிரிகள் 40 வயசு 50 வயசு களத்தில் நிற்கும் பொழுது திமுகவிற்கும் அப்படி ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அதனால தான் உதயநிதி தற்பொழுது முக்கியத்துவம் தரப்பட்டு துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லை, இந்த இளைஞர்கள் மத்தியில் யார் நம்பர் 1, மக்கள் மத்தியில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் இருப்பவர் யார் என்று தெளிவாக உணர்த்துவதற்காகவே துணை முதலமைச்சர் என்ற நட்சத்திர பதவியும் அந்த அந்தஸ்தும் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரி, அது மட்டுமில்லை, உதயநிதி அவர்களை பற்றி விவரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கடினமான உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை. காரணம், அவருடைய கடந்த 15 ஆண்டுகள் வரலாற்றை எடுத்து பார்த்தோமே ஆயின் சுமார் 10 ஆண்டுகள், அதாவது சுமார் 15 ஆண்டு காலம் சினிமாவில் தயாரிப்பு இதிலெல்லாம் இருந்தால் கூட கதாநாயகனாக வெற்றி பெற்றவர் கடந்த 10 ஆண்டுகளில். அவர் ஒரு சினிமா நட்சத்திரம், மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, 2019 அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்து திமுகவை மாபெரும் வெற்றி பெற செய்தார்.
2021 சட்டமன்ற தேர்தல்களில் தீவிர பிரச்சாரம் செய்து திமுகவை வெற்றி பெற்று ஆட்சியில் அமர செய்தார். அவர் தொகுதி தொகுதியாக சுற்றியது அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமில்ல, அவருடைய பிரச்சாரம் எப்படி அப்படின்னா, தூய தமிழில் மக்களிடம் பேசுவதை காட்டிலும் எப்படி சினிமாவில் எளிமையாக இருக்கிறாரோ அதே போல அவருடைய தமிழ் பேச்சு வழக்கு தமிழாக இருந்தது. மக்களிடம் எளிதாக எடுத்து சென்றார். எய்ம்ஸ் என்று குறிப்பிடும் பொழுது அந்த செங்கலை கூடவே எடுத்துன்னு வந்துட்டு, அதை பாருங்கள், எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள், ஒரே செங்கல் தான் வச்சாங்க, அதையும் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் மக்கள் மத்தியில் அவருக்கு அதிகம் செல்வாக்கை உண்டாக்கியது. திமுக ஆட்சியை பிடிக்க ஒரு உத்வேகத்தையும் உண்டாக்கியது. 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக ஆனார். வட இந்தியாவில் நிறைய பேர் நியமிக்கப்பட்ட எம்எல்ஏக்களாக வாரிசுகள் உள்ளே நுழைவார்கள். இவர் அப்படியல்ல, களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக ஆனார். எம்எல்ஏவாக தேர்வு ஆன பிறகு உடனே இவர் மந்திரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அமைச்சராயிடுவார் அப்படின்னு சொல்லி. உடனே அவருக்கு அமைச்சர் பதவி தரப்படவில்லை. 2022 அமைச்சரானார். 2024 அனைத்து தொகுதிகளையும் அள்ளிய மக்களவை தேர்தல் பிரச்சாரம். அதில் மிகப்பெரிய கிரெடிட்ஸ், அதாவது அதற்கான முக்கிய காரணம் இவருடைய பிரச்சாரம் என்று திமுகவினராலேயே பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே இவர் தொட்டதெல்லாம் வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, திமுக 38 சீட்டுகளை அள்ளினார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 சீட்டுகளையும் தமிழ்நாட்டில் அள்ளினார்கள். இடையில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இவ்வாறு தொட்டதெல்லாம் வெற்றி என்று அவரை பற்றி பேசப்படுகிறது. அது மட்டுமில்ல, அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள் வருவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டுமே தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சியினர் அதிமுக தலைமையில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாஜகவினர் இருக்காங்க, சீமான் இருக்கிறார், விஜய் புதிதாக வந்திருக்கிறார். இந்த தேர்தல் களத்தில் கடினமான ஒரு போட்டியாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய புதிய சவால். எனவே உதயநிதிக்கு இந்த பதவி அவசியம் என்று திமுகவினர் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சரி, மேற்கொண்டு உள்ள சவால்கள் என்னென்ன உதயநிதிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சீனியர்களை கட்சியில் அனுசரித்து போக வேண்டும். ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒரு மேடையில் பேசிவிட்டார், சீனியர்கள் அதாவது கிளாஸ் ரூமை விட்டு வெளியேற மாட்டேன் என்று மாணவர்களைப் போல் அடம்பிடிக்கிறார்கள் என்று துரைமுருகனை சுட்டிக்காட்டி பேசிவிட்டார். அதிலிருந்து ஒரே சலசலப்பாக இருக்கிறது திமுகவில். இது ஒரு பக்கம், சீனியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அது மட்டுமில்லை, கூட்டணி கட்சியில் இருக்கும் சீனியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கிறது தமிழகத்தில். அது மட்டுமில்லை, ஒரு நட்சத்திர பேச்சாளர். அவர் பேசினால் கூட்டம் அப்படியே அமர்ந்துவிடும், தன்னுடைய பேச்சால் ஈர்த்து விடுவார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என அவர் கட்சியினரே பேசியது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற கூட்டணி சவால்களையும் அவர் சந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இது நாள் வரை அமைச்சராக இருந்தார். அமைச்சர்கள்ல நிறைய அமைச்சர் இருக்காங்க. ஆனால் இப்பொழுது ஒரு படி மேலே போயிட்டார், துணை முதலமைச்சராக சென்று விட்டார். இப்பொழுது எப்படி வித்தியாசம் காண்பிக்க போகிறார்? இத்தனை நாள் வரை அமைச்சராக பணி செய்ததற்கும் இனிமேல் துணை முதலமைச்சராக பணி செய்வதற்கும் மக்கள் உணரும் வகையில் எவ்வாறு ஒரு வித்தியாசத்தை அவர் காட்டப்போகிறார் அன்றாட வாழ்க்கையில் என்பதையும் மக்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, 2026 தேர்தலில் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு. ஏன்னா துணை முதலமைச்சராக அவர் சந்திக்கவிருக்கும் முதல் தேர்தல் அதுதான். அவருக்கு வெற்றியா தோல்வியா, பாஸா ஃபெயிலா என்ற தேர்தல் இது. திமுகவிற்கு மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பர்சனலாக இதை எவ்வாறு அவருடைய எதிர்காலம் தமிழக அரசியலில் அமையவிருக்கிறது என்ற ஒரு பல பரீட்சை அந்த தேர்தல். அதனால இது ஒரு சாதாரண பொறுப்பல்ல. எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் மிகப்பெரியதாக அரசியல் களத்தில் இருக்கிறது. எதிர்கட்சிகள்லாம் திமுக வாரிசு அரசியல் செய்கிறது என்ற பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனை சவால்களையும் எப்படி அவர் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடவிருக்கிறார் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்பதை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.